தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்மை தேடி வந்து அன்பு செய்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் தன்னிகற்ற அன்பையும் இரக்கத்தையும் பின்பற்றி வாழ இந்த ஞாயிறு வழிபாடு நம்மை அழைக்கிறது. ஏழைகளின் கண்ணீரை துடைத்து மனமகிழ்வை தருபவர் நம் இறைவன். இறைவன் மீது நம்பிக்கை கொண்டோரை கைவிடாத கருணையாளன். என் பெயரால் எதை கேட்டாலும் தருவேன் என்று வாக்களித்தவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை செய்தியை இன்று தருகிறார். இறைவனிடமிருந்து அளவற்ற இரக்கத்தை பெற்று மகிழும் நாம் மனமிறங்கி பிறருக்கு உதவவும் இரக்கத்தோடு ஆறுதல் சொல்லவும் இரக்கமுள்ள இதயத்தை பெற்றிடவும் இக்கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற கணுவாப்பேட்டை அன்பே குடும்பத்தினரின் கருத்துக்களுக்காகவும் இந்த குடும்பத்தின் நலனுக்காகவும் அன்பியத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடவும், இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்ள இறைவனிடம் மனம் வருந்துவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசீர்வதித்துள்ளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவரே, உயிரனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும் நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளை எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்திருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அடைகி வந்து எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் வரும் இடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கினர் இலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசிர்வதித்திருள உமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பே. எல்லாமுள்ள இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை வழியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தல்வாராக.
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி கருதுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. எங்கள் ஒளியும் மீட்புமான இறைவா, நலன்களுக்கெல்லாம் பிறப்பிடம் நீரே. எங்களுக்கு உம்முடைய ஆவியாம் கொடையை அளித்தருளும். அந்த ஆவியின் ஏவுதலால் நாங்கள் நன்மையானவற்றை தேர்ந்து தெளியவும் அவற்றை செயல்படுத்த ஊக்கம் பெறவும் அருள் தாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எலியா இறைவாக்கினர் சாதிபாத் ஏழை கைப்பெண்ணின் மகனுக்காக இறைவனிடம் இறைஞ்சி மன்றாடி இறந்த மகனுக்கு உயிர் தருகிறார். இறைவனிடம் மனமுருகி ஜெபித்து கேட்கும் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கை செய்தியை தரும் முதல் வாசகத்தை கேட்போம். வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 17 - 24 வரை. ஒரு நாள் எலியா தங்கியிருந்த வீட்டு தலைவியின் மகன் நோயுற்றான். அவனது நோய் மிகவும் முற்றவே அவன் மூச்சு நின்றுவிட்டது. அவர் எலியாவிடம், கடவுளே அடியவரே, எனக்கு ஏன் இப்படி செய்தீர்? ஏன் என் பாவத்தை நினைவூட்டவும் என் மகனை சாகடிக்கவுமா நீர் வந்திருக்கிறீர் என்றார். எலியா அவரிடம், உன் மகனை என்னிடம் கொடு என்று சொல்லி அவனை அவர் மடியிலிருந்து எடுத்து தாம் தங்கியிருந்த மாடி அறைக்கு தூக்கி சென்று தம் படுக்கையில் கிடத்தினார். அவர் ஆண்டவரை நோக்கி, என் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு தங்க இடம் கொடுத்த கைம்பெண்ணின் மகனை சாகடித்து அவளை துன்புறுத்தலாமா என்று கதறினார்.
அவர் அந்த சிறுவன் மீது 3 முறை குப்புறப்படுத்து ஆண்டவரை நோக்கி, என் கடவுளாகிய ஆண்டவரே, இந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெற செய்யும் என்று மன்றாடினார். ஆண்டவரும் எலியாவின் குரலுக்கு செவி கொடுத்தார். சிறுவனுக்கு மீண்டும் உயிர் திரும்பி வரவே அவன் பிழைத்து கொண்டான். எலியா சிறுவனை தூக்கி கொண்டு மாடி அறையிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் வந்து, இதோ உன் மகன் உயிருடன் இருக்கிறான் என்று கூறி அவனை அவன் தாயிடம் ஒப்படைத்தார். அந்த பெண் எலியாவிடம், நீர் கடவுளின் அடியவர் என்றும் உம் வாயிலிருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மையானது என்றும் தெரிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏக்கால துணி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். எக்கால துணி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். கடவுளின் திருச்சபையை முழுவதும் அழிக்க முழு மூச்சுடன் செயல்பட்டார் பவுல். இறைவனின் அழைப்பை உணர்ந்த அவர் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற இறை வல்லமை பெறுகிறார். இயேசு கிறிஸ்து தமக்கு வெளிப்படுத்திய நற்செய்தியை முன்னிட்டு பேருவகை கொள்ளும் பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய 2ஆம் வாசகத்திற்கு செவி மடுப்போம். 2ஆம் வாசகம். கடவுள் தம் மகனை பற்றி பிற இனத்தவர்க்கு அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்தினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 11 முதல் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல. எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை.
மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது. நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வம் மிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah, 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 Hallelujah. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெரும் திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபொழுது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரைச் சேர்ந்த பெரும் திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேய நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் இரக்கம் நிறைந்தவராய் இருப்பதைப் போல இறைவனிடமிருந்து
ஒவ்வொரு நாளும் அவரது இரக்கத்தையும் அருளையும் பெற்று வாழுகின்ற நாம் ஒருவர் மற்றவர் மட்டிலே இரக்கத்துடனும் பரிவுடனும் நேயத்துடனும் வாழ இன்றைய நாளும் வாசகங்களும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. ஒரு சிற்றூரிலே வாழ்ந்த கள்வன், அவனது குற்றங்கள் அரசனுக்கு தெரிய வந்தது. படைவீரனை அனுப்பி அவனை அரசவைக்கு அழைத்து வருமாறு அரசன் பணித்தான். இந்த கள்வனுக்கோ உண்மை தெரிந்தது. அரசவைக்கு சென்றால் தமக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். விளையாட்டாக செய்ய ஆரம்பித்த இந்த தொழில் இப்பொழுது வினையாகிவிட்டதே என்று வருந்தினான் இந்த கள்வன். சரி, அரசனிடம் செல்லுகின்ற பொழுது தனது நண்பர்கள் யாராவது ஒருவரை அழைத்து சென்று தமக்காக பரிந்து பேசச் சொல்லலாம் என்ற ஒரு நினைப்பிலே முதலிலே தனது நண்பனை தேடிச் சென்றான். முதலாவது நண்பன் என்னால் வர முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டான். இரண்டாவது நண்பனிடம் சென்ற பொழுது, சரி, உனக்காக நான் அரண்மனை வாயில் வரை வருகின்றேன், உள்ளே வந்தால் நானும் உன்னோடு சேர்ந்து மாட்டிக்கொள்வேன், எனவே என்னால் வர முடியாது என்று அவன் கூறினான். அரண்மனை வாயில் வரை வருவது தேவையில்லாத ஒன்று, இவனும் தேவையில்லை என்று அவனையும் விட்டுவிட்டான். மூன்றாவதாக அவனுக்கு தெரிந்த ஒரு நபர் இருந்தார். ஒவ்வொரு நாளும் இவன் வெளியில் சென்று திருடிவிட்டு வருகின்ற பொழுது அவனது தெரு ஓரத்திலே இருந்த ஏழை பிச்சைக்காரனுக்கு தான் திருடி வந்த பொருளிலே அவனுக்கு கொஞ்சம் கொடுப்பது வழக்கம். அவனை பார்த்து இந்த செய்தியை கூறினான். உடனே அவன், கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு வருகிறேன் என்று கூறினான். அரண்மனைக்குள்ளே இவனை அழைத்து சென்ற பொழுது இந்த ஏழை பிச்சைக்காரன் அவனுக்காக பரிந்து பேசினான். அரசே, இவன் எப்படிப்பட்ட குற்றவாளியாக கூட இருக்கலாம், ஆனால் இவன் இரக்க குணம் உடையவன். இவன் ஒவ்வொரு நாளும் எனது பசியை போக்கியவன். இவன் நிச்சயமாக நல்ல மனிதன். இவனுக்கு திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டான். அரசனும் அவனுக்கு இறங்கி அவனை விடுவித்தானான். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த மூன்று நண்பர்களையும் உருவகமாக நாம் நினைத்து பார்க்கலாம். வாழ்நாளிலே ஒரு மனிதன் தனது வாழ்நாளை முடித்து இறைவனிடம் இறுதி தீர்ப்புக்காக செல்லுகின்ற பொழுது முதல் நாம் எதிர்பார்த்திருக்கின்ற நண்பன் பணம், இந்த உலகத்தின் சொத்து, இந்த உலகத்தின் செல்வங்கள். இவை எதுவும் நம்மோடு நிச்சயமாக வரப்போவதே இல்லை. எனவேதான் முதல் நண்பன் என்னால் வர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கின்றான். இரண்டாவதாக நாம் தேடுவது இந்த உலகத்திலே நமது சொந்தங்கள், உறவுகள். இவர்கள் ஒரு மனிதன் இறந்து செல்லுகின்ற பொழுது கல்லறை வரையில்தான் வர முடியும். எனவேதான் இரண்டாவது நண்பன் கூறுகின்றான், அரண்மனை வாயிலருகே என்னால் வர முடியும், அதற்கு மேல் நான் உள்ளே வரமாட்டேன் என்று தவிர்க்கின்றான். மூன்றாவதாக இந்த கள்வனுக்கு துணையாக வந்து அவனை விடுவிக்க உதவி செய்தது அவனது இரக்க குணம். இந்த உலகிலே நாம் காட்டுகின்ற இரக்கச் செயல்கள், நாம் கொண்டிருக்கின்ற இரக்க குணமே இறைவனுடைய திருமுன்னிலையிலே பரிந்து பேச வல்லமை மிக்கது என்பது இந்த சிறிய கதை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு பாடம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு எவ்வளவு தூரம் இரக்கம் நிறைந்தவராயிருக்கிறார் என்பது நமக்கு அழகாக புலப்படுகின்றது. கப்பர்நாகும் நகருக்கு அவர் நடந்தே செல்லுகின்றார். வழியிலே இறந்த இளைஞனுடைய உடலை மக்கள் சுமந்து வருகின்றார்கள். அப்பொழுது அந்த தாயினுடைய அழுகை குரலை கேட்கின்றார். ஆண்டவர் உடனடியாக இந்த தாயின் மீது இரக்கம் கொள்வதை, பரிவு கொள்வதை லூக்கா நற்செய்தியாளர் அழுத்தமாக கூறுகின்றார். அதற்கு காரணங்கள் இரண்டு. இந்த தாய்க்கு இந்த இளைஞன் ஒரே மகன். தனது ஒரே பிள்ளையை பறிகொடுக்க எந்த ஒரு தாயும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துன்பத்தை அனுபவிப்பார்கள். எவரும் அதை விரும்புவதும் இல்லை, எதிர்பார்ப்பதும் இல்லை. எதிர்பாராத சூழ்நிலையிலே தனது வாழ்வின் நம்பிக்கை, தனது எதிர்காலம் என்று ஒரே மகனை நம்பியிருந்த அந்த தாய்க்கு
அந்த மகன் இப்பொழுது இறந்துவிட்டான் என்ற ஒரு செய்தியை, உண்மையை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. கத்துகின்றாள், கதறுகின்றாள். இரண்டாவதாக காரணமாக லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்வது, இவள் ஒரு கைம்பெண். ஒரு பெண்ணுக்கு, குடும்ப தலைவிக்கு கணவன் பிள்ளைகள்தான் அழியாத ஒரு சொத்து, வாழ்வின் நம்பிக்கை. கணவனை ஏற்கனவே இழந்துவிட்ட இவளுக்கு ஒரே ஆறுதல் தனது ஒரே மகன். இவனையும் இழந்த பொழுது இந்த கைம்பெண் ஆதரவற்றவளாக, இந்த உலகிலே யாருமற்றவளாக, எதிர்காலத்திலே நம்பிக்கையற்றவளாக அவள் புலம்புகின்றாள். எனது வாழ்க்கை இப்படி சூனியமாகிவிட்டது என்று அவள் ஓங்கி புலம்பி அழுது கொண்டே அந்த சவ ஊர்வலத்திலே வருகின்றாள். இந்த காட்சியை பார்த்த பொழுதுதான் ஆண்டவர் இயேசுவினால் உள்ளம் தாங்க முடியாமல் அவராகவே அந்த பாடையிடம், அந்த இறந்த இளைஞனிடம் செல்வதை நாம் பார்க்கிறோம். வழக்கமாக இயேசு புதுமை செய்கின்ற பொழுதெல்லாம், புதுமை நிகழ்த்துவதற்கு முன்பாக ஒரு கேள்வியை கேட்பார். நீ இதை நம்புகின்றாயா? உனக்கு இது நடக்கும் என்று நீ நம்புகின்றாயா? என்னால் முடியும் என்று நீ நம்புகின்றாயா என்று அவர்களுடைய விசுவாசத்தை அவர் சோதித்தறிவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த புதுமையிலே ஆண்டவர் எந்த விதமான ஒரு கேள்வியையும் எழுப்பவில்லை. ஏனென்றால் இந்த தாயினுடைய துக்கம் அவருக்கு மிக தெளிவாக புரிகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் இயேசு இரக்கத்தின் மறு உருவாக இருப்பதால் அவருடைய உள்ளத்திலே இரக்கமும் அன்பும் பொங்கி வழிகின்றது. உடனடியாக அந்த இளைஞனை உயிரோடு அவர் எழுப்பி தாயிடம் ஒப்படைப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இத்தகைய ஒரு நிகழ்ச்சியை தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம். ஆகாபி அரசன் இஸ்ராயலை ஆண்ட பொழுது அவன் வேற்று தெய்வங்களை எல்லாம் வணங்கத் தொடங்கினான். அதனால் கடவுளுடைய கோபம் அந்த நாட்டின் மேல் வந்தது. அந்த நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்பட்டது. உணவுக்கும் தண்ணீருக்கும் மக்கள் மிகுந்த வேதனைப்பட்டார். அப்பொழுது எலியா இறைவாக்கினர் ஒரு விதவை பெண்ணின், கைம்பெண்ணின் வீட்டிற்கு செல்லுகின்றார். அங்கே அவளுடைய சிறுவன் இறந்து விடுகின்றான். அந்த சிறுவனுக்காக எலியா இறைவாக்கினர் இறைவனிடம் மன்றாடி அந்த சிறுவனுக்கு மீண்டும் உயிர் பெற்று கொடுப்பது எலியா இறைவாக்கினரின் இரக்க குணத்தையும் யாவே இறைவனுடைய இரக்கத்தையும் நமக்கு தெளிவாக அழுத்தமாக இன்றைய 2 வாசகங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை இன்றைய வாசகங்களிலும் நாம் வாசிக்க கேட்டோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களது வானக தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்று ஆண்டவர் இயேசு நம்மை அழைப்பதை பார்க்கின்றோம். நற்செய்தியிலே அவர் கூறுகின்ற 2 உவமைகளை நாம் இங்கு நினைத்து பார்க்கலாம். ஒன்று, யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 33 முதல் 37 இறை வார்த்தையிலே நாம் வாசிப்போம். தனது வீட்டு வாசல் அருகே உணவுக்கு கூட வழியில்லாமல் உடலெல்லாம் புண்களோடு இருந்த ஏழை லாசர் ஆபிரகாமின் மடியிலே சென்று அமர்கின்றான். அவனுக்கு இரக்கம் காட்ட தவறிய செல்வந்தன் நெருப்பிலே வேதனையுடுகின்றான். அவன் இரக்கம் காட்ட தவறியதால் ஆபிரகாமும் அவனுக்கு இரக்கம் காட்ட இயலாத நிலையை சுட்டி காட்டுவதை இந்த லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். அதே போல இந்த லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம். நல்ல யார் என்னுடைய அயலான் என்ற கேள்விக்கு நல்ல சமாரியன் உவமையிலே ஆண்டவர் அழகாக எடுத்து கூறுவார். முன்பின் தெரியாத அறியாத ஒருவன் அடிபட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக வீதியிலே கிடக்கின்றான். எந்தவிதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த நல்ல சமாரியன் அவனை தூக்கிச் சென்று பரிவோடு அவனுக்கு தேவையான அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மீது எவ்வளவோ கருணையோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்கின்றார். இந்த உலகிலே நாம் காட்டுகின்ற ஒவ்வொரு இரக்கச் செயலும் இறைவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்கின்றது. அதுவே இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் ஆசிரையும் பெற்றுத்தருகின்ற ஒரு வாய்க்காலாக இருக்கின்றது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை போல அன்னை மரியாவை போல நமது வாழ்விலே இரக்கம் நிறைந்தவர்களாக இருப்போம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென்.
பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வு நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்று வாழுகின்ற நாமும் இயேசுவை போல இரக்கம் நிறைந்தவர்களாய் வாழ தேவையான வரங்களை இப்பொழுது கேட்போம். இறை இரக்கத்தின் ஆண்டிலே எமது திருச்சபையை வழிநடத்தும் இறைவா, எமது திருச்சபை இரக்கத்தின் பாதையில் வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவத்தார் அனைவரையும் இறை இரக்கத்தின் தூதர்களாக மாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எங்கள் அயலாரின் துன்பங்களில் துணை நிற்கும் நல்ல சமர்களை செயல்படும் இரக்கமுள்ள இதயத்தை தந்தரல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் விண்ணப்பங்களை செவிசாய்ப்பெற இறைவா, எங்கள் வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் துன்ப துயரங்களில் உமது இரக்கத்தை மட்டுமே தேடும் மக்களாக எங்களை மாற்றியருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் வடிவே இறைவா, தீவிரவாத தாக்குதலாலும் உள்நாட்டு கலவரங்களாலும் அகதிகளாகப்பட்ட அல்லல்படும் மக்களுக்கு உதவ நல்ல இரக்கமுள்ள இதயங்களை தந்து மீட்டு காத்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எங்களை வழிநடத்தும் நேச தந்தையே இறைவா, இதோ இரக்கத்தின் மறு உருவமாக உமது திருமகனை எங்களிடம் நீர் அனுப்பி வைத்தீரே. அவரது வார்த்தையின் வழியாக நாங்களும் இரக்கச் செயல்களிலே ஈடுபட்டு உமது ஆசிரை பெற்றுக்கொள்ள தேவையான வரங்களை இப்பொழுது கேட்டிருக்கிறோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் கொணர்ந்தும் திருவடி வைத்தும் ஏற்றிடுவாய் இறைவாம், பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தும் திருவடி வைத்தும் ஏற்றிடுவாய் இறைவாம், பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும்
பாசமும் எல்லாமே தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சிந்தனை சொல் செயல் எந்தன் திறமைகள் எல்லாமே தந்தது. சிந்தனை சொல் செயல் எந்தன் திறமைகள் எல்லாமே தந்தது. உடல் பொருளாவே உணர்வுகள் எல்லாம் உவப்புடன் நீ தந்தது. உடல் பொருளாவே உணர்வுகள் எல்லாம் உவப்புடன் நீ தந்தது. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. மகத்துவமிக்க இறைவா, நாங்கள் நிறைவேற்றும் இந்த திருப்பலியை கருணையுடன் கண்ணோக்கும். தமது நண்பர்களுக்காக தம்மையே கையளித்த இயேசுவின் பலியை நிறைவேற்ற நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை ஏற்று எங்களுக்கு அன்பை வளர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது திருமகனாகிய கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மீட்பதற்காக கன்னிமரியாரிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு சாவின் முடிவற்ற அழிவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதரதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மோகுல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா,
ஆசீர் பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆண்டவரே தேவரே, வருமனமும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் ஆகவே நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரம் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் இன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, இந்த திருப்பலியை சிறப்பிக்கின்ற எமது பங்கின் கணுவாப்பேட்டை அன்பை குடும்பத்தினரை இந்த திருப்பலியின் வழியாக ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலும் இந்த திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிக்கின்ற உடைய பிள்ளைகள், இந்த திருப்பலியை தொலைக்காட்சியிலே பார்த்து உம்மை நோக்கி மன்றாடுகின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வெளியூர் மாதான் வழியாக உமது ஆசிரியம் அருளையும் இரக்கத்தையும் பொழிந்திருள நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் துணை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும்.
எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவரின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறி என் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறி என் மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறி எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மரின் விருந்து கிடைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியருளும் என்னதான் மாகுணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்தினத்தை வாழ்வளிப்பதாக. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய்.
நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினேன். தீயாகும் துன்பங்களில் நீ தாயாகி தாளாட்டினான். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வு நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். உயிரின் தீபம் நீ, உலகின் வேதம் நீ. மழையின் மேகம் நீ, மலரின் மனமும் நீ. என் பாதையில் முன் போகவா, கண் போலவே என்னை காக்கவாம். ஆதாரம் நீயாகவே, உன் அன்பொன்று எனதாகவே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். ஜெபிப்போமாக. இயேசுவின் தந்தையே இறைவா, எங்கள் தகுதியின்மையை பாராமல் எங்களை திடப்படுத்த நீர் அளித்த இந்த உணவிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றி உமது திருமகனின் சகோதர சகோதரிகளாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பணி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. உன் பார்வை சொல்லு கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள்
குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே, பொய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறதே. யாரும் எல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம், எங்கு உள்ளது எல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ்வுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ்வுமக்கே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே